Once again, very good morning. Happy again. நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ லாஸ்ட் வீக் QA செஷன் நம்ம பார்த்தோம். மந்தோட செகண்ட் வீக் எப்பவுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இந்த 7 வகையான பொருட்களை நம்ம என்ன மாதிரி ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எவ்வளோ அளவுகளில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எந்தெந்த ப்ராடக்ட்ஸை எந்தெந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம காம்பினேஷன்ஸில் நம்ம கொடுக்கலாம், மற்ற வெளிமருந்துகள் கூட இதை நம்ம கொடுத்தோம்னா என்ன மாதிரி நமக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியம். இந்த கிராப் பற்றி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் நம்ம பயிர்களை பற்றி நம்ம எடுப்போம். ஸோ அந்த பயிர்களுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம், முதல்ல என்னென்னலாம் இருக்குது. நம்மளோட வெஸ்டீஜ் கேட்டகரியில் அக்ரின்றது ஒன்று தனி. இந்த அக்ரியில் மொத்தம் எத்தனை பொருள் இருக்கு, இதை எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒரு பயிருக்கு நம்ம கொடுக்க போறோம்னா அந்த பயிருக்கு நான் என்ன கொடுக்க போறேன், எந்த ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும், எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு மேஜராக பார்த்தோன்னா பிஸ்னஸ் இந்த கேட்டகரியில் வந்து ரொம்ப ஜாஸ்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால எல்லாரோட பிஸ்னஸுமே பெரிய அளவில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ட்ரைனிங்ஸும் சரி, இன்னைக்கு ராஜன் சார் வந்து வெளியில் எடுத்து கொடுக்குற ட்ரைனிங் சப்போர்ட்ஸுமே சரி, ஸோ இதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த பொருளை பற்றி தான் நம்ம ஃபீல்டு லெவலில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபார்மர்ஸை பார்த்து நம்ம பேச போகிறோம். ஸோ அப்போ நேரடியாக நம்ம போய் ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன நீட் இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்ன அங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், அது என்ன ஸ்டேஜில் இருக்கு, இதுக்கு எதை கொடுத்தோன்னா அங்கே ஈல்டை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும், இப்படின்றது எல்லாமே நமக்கு கிளியராக நமக்கு தெரியணும். ஸோ அப்படி நம்ம அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும்னா பேசிக் ரொம்ப 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 முக்கியம். எல்லா இதுலையுமே பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசிக்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப 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 அவசியம். ஸோ அதனால தான் இந்த ட்ரைனிங் செஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாரும் கேட்குறீங்க, அது மற்றவங்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. அப்போ செகண்ட் வீக் வந்து இன்னும் ரொம்ப முக்கியம். காரணம் இதை பற்றி முழுமையாக அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வாரமும் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று ஃபர்ஸ்ட் வீக் வந்து QA செஷன், செகண்ட் வீக் பார்த்தோம்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட ஏரியாவில் என்ன பயிருக்கு பற்றி நீங்கள் கேட்குறீங்களோ அதை தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது உங்களோட மேஜர் கிராப்ஸ் என்ன உங்களோட ஏரியாவில் இருக்கோ அது வருது. ப்ளஸ் இந்த சீசனில் என்ன முக்கியமான பயிர் வந்து எல்லா ஏரியாவிலையும் காமனாக பயிரிடப்படுறாங்களோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பேசல் அப்ளிகேஷன்லேருந்து பிஃபோர் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரலி என்னென்னலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம போகணும்னா இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இப்போ இந்த ட்ரைனிங்ஸை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தெளிவு கொடுக்குறேன். செகண்ட் திங் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னுமுமே அதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க நிறைய இருக்காங்க. நான் லாஸ்ட் 2-3 வீக்ஸாக இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியல. வாட்ஸ்அப் யூட்டிலைஸ் பண்ண அளவுக்கு இங்கே வந்து சில பேருக்கு அதை எப்படி பயன்படுத்தி பண்ணணும், ஃபோட்டோஸ் நான் அதில் ஷேர் பண்ணுறது, சேம் திங் நம்மளோட வாட்ஸ்அப் என்னவோ அதுதான் அங்கேயும். பட் அதில் அவங்க பயன்படுத்தாதனால அதை எப்படி அவங்கள பண்ணணுன்றது தெரியல. அதனால லீடர்ஸ் எல்லாமே நம்மளோட டீமில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு அந்த ஆப்பை இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அவங்கள நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி ஃபோட்டோ போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுங்க. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கம்பேரிஷன் பண்ணக்குள்ளே இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து அதில் மெசேஜஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால இன்னும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துச்சோ அந்த அளவுக்கு டெலகிராமில் இல்லை. இந்த கடந்த ஒரு 2 வாரமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அங்கே வந்து நிறைய வரும். ஸோ அதனால இது ஏன் சொல்கிறேன்னா அங்கே இன்னும் சில பேருக்கு வந்து அது பண்ண தெரியல. அவங்க வாட்ஸ்அப்பில் தான் தனியாக பண்ணுறாங்க. கேட்டதுக்கு இந்த மாதிரி அதில் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம அதில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போ செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த அக்ரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரி 82, ஹியூமிக், கோல்டு, ஒரு அக்ரி நானோடெக், மாஸ்,
புரோடெக், அக்வாஜெல், இது 4 இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான 2 பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்ரி 82 ஹியூமிகோ. இதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம். கண்ணை மூடிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க தரணும் அப்படின்னா இந்த 2 பொருள் ரொம்ப 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 முக்கியம். மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம அங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த 2 பொருள் வந்து ரொம்ப 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 முக்கியம். அக்ரி 82 ஹியூமிகோ. இது வந்து பார்த்தோம்னா வித்தின் எ வீக்ல நமக்கு ஒரு பயிர்ல ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சியிலையும் சரி, பயிர்ல அந்த கலர் மாறு. இப்போ வெளுத்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இலையில வந்து பார்த்தோம்னா அந்த பச்சை நிற கலர் கொஞ்சம் அடர்த்தியா வந்திருக்கும். அந்த கிரீனஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் வந்து அது மேல நம்பிக்கை வந்து அடுத்தடுத்த பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்தரை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த 2 பொருளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ இதை பத்தி நம்ம ஒரு பொருளை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டு வர போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அக்ரி 82 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 7 பொருட்களையும் நம்மளோட பயிர்களுக்கு 4 ஸ்டேஜ்ல நம்ம கொடுப்போம். ஒன்னு பார்த்தோம்னா அந்த விதைக்கிற பருவம், அடியில பேசல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுக்கறது. அதுக்கப்புறமா வளர்ற பருவம், விதை போட்டதுல இருந்து அதுல ஒரு 30 நாள் 40 நாள் இந்த ஸ்டேஜ்ல ஒரு சில பொருட்களை நம்ம கொடுப்போம். இது விதைக்க பருவம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பூக்கக்கூடிய பருவம், ஃப்ளவரிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ், ஹார்வெஸ்டிங் பிஃபோர் இந்த ஸ்டேஜ். இந்த 4 பருவத்துல நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல அக்ரி 82 பார்த்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய வெஸ்டேஜ் பொருட்களா இருந்தாலும் சரி, வெளி உரங்களா இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையும் முழுமையா அப்சர்வ் பண்ணி தாவரங்களுக்கு எடுத்துட்டு போற ஒரு ஊக்கியா இருக்கு. ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்ரி 82 வந்து மண்ணுல அதனோட இடைவெளி அதிகப்படுத்தி சல்லி வேற அதிகப்படுத்தும். இதன் மூலியமா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துகள் வெளியில இருந்து என்ன உரங்களை கொடுத்தாலும் அது நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸா இருக்கலாம், மருந்துகளா இருக்கலாம், தெளிப்பான்கள் ஏதாவது ஸ்ப்ரேயிங் கொடுக்குற மாதிரி அதுவா இருக்கலாம், இல்ல கெமிக்கல் உரங்களா இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் அதை வேஸ்ட் ஆகாம, லீச்சிங் சொல்லுவோம். அது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எக்ஸஸ் டோஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னும் ஆவியா போயிடும், இல்லைன்னா மேல மண்ணிலே வந்து கரைதிறன் இல்லாம மேல அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை முழுமையா கரைச்சி அந்த சல்லி வேர்கள் மூலியமா பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அக்ரி 82 செய்யும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹியூமிக். இது மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்களை பயிருக்கு எடுத்துட்டு போறதும், கிராப் டெப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயிர்கள்ல ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா எஞ்சி இருக்கக்கூடிய அதனோட இலத்தழைகள்லாம் இருக்கலாம். கரும்பு இருக்குன்னா அதனோட சோகை, மரவள்ளி கிழங்கு இருக்குன்னா அந்த மீதின அந்த குச்சி, இந்த மாதிரியான அந்த கிராப் டெப்ரிஸ் அந்த பயிர்களோட எச்சங்களை சீக்கிரமா மக்க வச்சு அந்த கிராப் சீசனுக்கே நமக்கு சத்தா மாத்தக்கூடிய இந்த அக்ரி ஹியூமிக் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வெளி உரங்களா இருந்தாலும் சரி, நம்ம எரு இருக்கு இல்லையா, எருவெல்லாம் மக்கி உரமா எடுக்கணும்னா குறைஞ்சது 3-4 மாசத்துக்கு மேல ஆகும். இதெல்லாம் சீக்கிரமா மக்க வச்சு அந்த பயிருக்கே சத்தம் உடனே மாத்தி கொடுக்கக்கூடிய திறன் வந்து இந்த ஹியூமிக் இருக்கு. அதுக்கப்புறமா புரோடெக் வந்து பயிர்ல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பொருள். சீசனை பொறுத்து இப்ப பார்த்தோம்னா பனிக்காலம் அதிகமா இருக்கிறதுனால அந்த சாம்பல் நோய் அதிகமா வர ஆரம்பிக்கும். அதே போல மஞ்சள் நல்ல கலர்ல மாறும். இது வந்து டவுனி மில்டியூ, பவுடர் மில்டியூ அப்படின்ற மாதிரி மஞ்சள் நல்ல கலர்லாம் மாறும். நோய்கள் அதிகமா வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷனா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளோட அக்ரி புரோடெக். எடுத்து பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய இது கோல்டு, வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது ஸ்ப்ரேயிங்லயும் நம்ம அடியிலையும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அக்ரி மாஸ், பூ உற்பத்தியை அதிகமா தூண்டி நம்ம விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பொருள் தான் அக்ரி மாஸ். நானோடெக், நுண்ணுட்ட பயிர்கள்ல அதிகமான பூ பூத்ததுக்கு அப்புறம் அதுல பூ கொட்டாம இருந்து நமக்கு ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி கொடுக்கறது, வெயிட் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலை அக்ரி நானோடெக் வந்து செய்யும். அக்வாஜெல், தண்ணியையும் உர தேவையும் கம்மி பண்ணி நம்மளோட விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான இனிக்கு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தான் அக்வாஜெல். இது மரப்பயிர்களுக்கும்
மேட்டு நில பகுதிகளுக்கும் மழை கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழையை நம்பியே விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகளும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் இந்த அக்வா ஜெல். இதை ஒன்னு பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அக்ரி 82. இது ஒரு கரைப்பான். நம்ம கொடுக்கக்கூடிய சத்து அது இருக்கக்கூடிய பயிருக்கு எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சத்துக்களை வேர்கள் மூலியமா கடத்தி எடுத்துட்டு போறதுக்கு இந்த அக்ரி 82 வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை அந்த சல்லி வேர்கள் மூலியமா தாவரங்களுக்கு கடத்தக்கூடிய தன்மையை இந்த அக்ரி 82 செய்யும். அதே போல மண்ணுல அதனோட இலகுத்தன்மை அதிகமாகும். சாயில் டைட்டா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மண்ணுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகும் போது பயிர்ல அதனோட வேர் வந்து அதிகமாகும். சல்லி வேர் அப்படின்னு சொல்லிடுவோம். எந்த அளவுக்கு சல்லி வேர் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சத்துக்களை கரைச்சி நம்மளோட தாவரங்களுக்கு எடுத்துட்டு போக வைக்கிறதுக்கு இந்த அக்ரி 82 வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மேல ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுப்போம் இல்லையா? எதர் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்கலாம், நோயை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்கலாம், இல்ல பயிரோட வளர்ச்சிக்காக நம்ம மருந்துகள் கொடுப்போம். இந்த மாதிரி எந்த முறையில மேல நம்ம மருந்துகள் அடிச்சாலும் அந்த மருந்து அந்த இலைத்தொலி வழியா முழுமையா வேஸ்ட் ஆகாம தாவரங்களுக்கு எடுத்துட்டு போய் ஒரு செல்களுக்கும் கடத்துறதுக்கு இந்த அக்ரி 82 ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஒட்டக்கூடிய திறனை இப்ப நம்ம அடிக்கூடிய மருந்துகள் தாவரங்கள்ல இலை மேல படும்போது நிறைய இடத்துல என்ன பண்ணணும், வேஸ்ட் தான் போகும். கிட்டத்தட்ட மோர் தென் 50% மேல என்னாவும் கீழே அடிச்சிடும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மழை துளி போடும்போதோ இல்ல தண்ணி எடுத்து இலையில நம்ம போடும்போதோ அந்த இடத்துல என்ன பண்ணாது, அந்த தண்ணி வந்து படராது. அப்படியே மேல படும், டிராப்லெட்ஸ் அப்படியே சொட்ட கீழே ஒழுகிடும். அதுல வந்து என்ன ஆகாது, பரவாது. இப்ப எப்படி நம்ம துணியை தண்ணியில் நினைச்சோம்னா அப்படியே ஈரமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் தண்ணி என்ன ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகாது. இது அந்த இலையில பட்டு அப்படியே என்ன பண்ணும், மேல் லேயர் அப்சர்வ் ஆகாது, கீழே விழுந்துரும். பட் இந்த அக்ரி 82 நம்ம படும்போது ஈவனா என்ன பண்ணுது, அங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா தாவர பகுதிகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து என்ன பண்ணுது, முழுமையா போய் சேரும்போது அங்க இருக்கக்கூடிய நோயோ இல்ல பூச்சிகளோட தாக்கமோ இது எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது. இதனால எந்த விதமான பாதிப்புகள் தாவரங்களுக்கோ விலங்கினங்களுக்கோ அட்மாஸ்பியருக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. இது ஒரு நான் டாக்ஸிக், எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஹசார்ட்ஸ் கிடையாது. பாதிப்புகள் இதனால கிடையாது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஒட்டும் திரவங்கள் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தாது. இந்த அக்ரி 82 வந்து நம்ம முழுமையா பயன்படுத்தும் போது நம்ம மருந்துகளோ உரங்களோ நம்ம கொடுத்தோம்னா அது முழுமையா சத்துக்கள் எடுக்கிறனால நமக்கு விளைச்சல் வந்து அதிகமாகும். நார்மலா என்ன எடுக்கிறோமோ 40% மேல ரிசல்ட்ஸ் வந்து ஹைக் ஆகுது. இந்த ஒரே ஒரு பொருள்ல நம்ம பயிர்களை கொடுக்கறது போது எங்கெங்க கொடுக்கலாம், கொடுக்கக்கூடிய உரங்கள் மருந்துகள் எதுவா இருந்தாலும் ஒண்ணு தாவரங்கள்ல நான் சத்து கொடுக்குறேன், இல்ல உரம் கொடுக்குறேன், மருந்து கொடுக்குறேன், இது எதை கொடுத்தனாலும் இந்த அக்ரி 82 நம்ம கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லிங்க. நீங்க எந்த மருந்து அடிச்சாலும் சரி பயிர்கள்ல 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படின்னா 10 லிட்டர் டேங்க் அடிச்சோம்னா அதுக்கு 10 ml. இல்ல 16 லிட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயர்ல கொடுக்கணும்னா அதுக்கு 16 ml. இந்த கணக்குல 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml. இதுதான் அக்ரி 82 ஓட ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஸ்ப்ரேயிங். நம்ம தெளிப்பான்களுக்கு பயன்படுத்துறதுக்கான அளவுகள். ரைட்டுங்களா? அதே போல சொட்டு நீர்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு 200 ml. உரங்கள் கூட கலக்கிறேன் அப்படின்னு சொன்னா 1 கிலோவுக்கு 3 ml அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூட்டைன்றது 50 கிலோ ஆவரேஜா. அப்போ நமக்கு 150 ml நமக்கு தேவைப்படும். அப்போ உரங்கள் வெளி உரங்கள்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, மூட்டையா வாங்குறோம் இல்லையா, அது கூட குறைஞ்சது 250 ml இருந்து 300 ml வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம கலந்து கொடுக்கணும். இது எப்படி கலக்கலாம், அங்க இருக்கக்கூடிய வயல் மண்ணையே எடுத்துட்டு அதுல நம்மளோட அக்ரி 82 கலக்கும் போது அந்த மண்ணுல ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் வெளி மருந்துகள் கூடயோ நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் கூடயோ கலக்கணும். காரணம் என்னன்னா நம்மளோட அக்ரி 82 வந்து லிக்விட் பேஸ். அதை நேரடியா நம்ம ஊத்தணும்னா கட்டி ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆகாது, ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம வயல்ல நம்ம போடும்போது எல்லா பகுதிகளுக்கும் பரவாது. அதனால உரங்கள் கூட நம்ம கலக்குறோம், பிராட்காஸ்டிங் மெத்தட தூவுதல் முறையில் நம்ம உரம் போடுறோம்னா முதல்ல அக்ரி 82 என்ன பண்ணும், மணல் ஒரு 2 இருப்பு தட்டு அளவுக்கு மணல் எடுத்துட்டு அதுல நம்மளோட அக்ரி 82 கலக்கும் போது அதுல ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா உரங்கள் கூட எல்லாம் கலந்து என்ன பண்ணலாம், அந்த வயல்ல நம்ம போடலாம். இதுதான் அக்ரி 82 நம்ம பிராட்காஸ்டிங் தூவுதல் முறையில பயன்படுத்துறதுக்கான முறை.
இது ஒரு மூட்டைக்கு மினிமம் 150 ml, மேக்ஸிமம் ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தோம்னா 1/4 லிட்டர்ல இருந்து 300 ml வரையிலும் நம்ம குடுக்கலாம். இத அதிகமா உரங்கள் கீழ குடுக்கும்போது அதிகமா குடுக்குறத பத்தி தப்பு கிடையாது. மேக்ஸிமம் 1/2 லிட்டர் வரையிலும் தாராளமா நீங்க குடுக்கலாம். பட் ஸ்ப்ரேயிங்க்கு வந்து மினிமம் 1 ml தான். அதுக்கு அதிகமா குடுக்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, பயிருக்கு இது அடிச்சு விட்டோம்னா சத்து தானே அப்படின்ற கணக்குல அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சில இடத்துல அந்த மாரி நடந்திருக்கு. லாஸ்ட் வீக் ஒருத்தவங்க நம்மளோட முக்கியமான லீடர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சார் ஒண்ணு ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் அதிகமா அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால அளவுகள் அதிகமா அடிக்க வேண்டாம். அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ அதனால 1 எம்எல் அதிகபட்சமே 1 எம்எல் போதும். மினிமம் 0.5 எம்எல் ரெக்கமெண்டேஷன் தான் அக்ரி 82 ஸ்ப்ரேயிங்க்கு. 1/2 எம்எல் அதிகபட்சமா 1 எம்எல். இதுக்கு மேல எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்க வேண்டாம். பரிந்துரையே பண்ணாதீங்க. ஏக்கருக்கா இருந்துச்சுன்னா 300 எம்எல். இதுதான் அதுக்கு நம்ம பரிந்துரை பண்ணக்கூடிய அளவு. சொட்டு நீர் பாசனமா இருந்துச்சுன்னா 200 எம்எல் போதும். அதுக்கு மேல தேவையே கிடையாது. 300 எம்எல்லாம் வேண்டாம். சொட்டு நீர்ல 200 எம்எல்லே போதுமானது. களைக்கொல்லி அடிச்சா மட்டும் ஒரு டேங்க்குக்கு 5 மில்லி, எக்ஸ்ட்ரா ஒரு 5 மில்லி சேர்த்துக்குங்க. காரணம் என்னன்னா, களைகள் இருக்கு இல்லையா? பில்லெல்லாம் அதிகமான வாட்டர் கன்டென்ட் உள்ளது. அதுல நீர் சத்து அதிகமா இருக்கும். அப்போ அந்த மருந்து எஃபெக்டிவா கண்ட்ரோல் குடுக்குறது. சீக்கிரமா அந்த பில்லெல்லாம் சாகணும், கண்ட்ரோல் ஆகணுன்றதுக்காக ஒரு 1/2 எம்எல் அதிகம். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுக்குமே நீங்க ஸ்ப்ரேயிங்க்கு அதிகமா அளவுகள குடுக்கணும்ன்றது தேவை கிடையாது. களைக்கொல்லி மட்டும் தான் ஒரு டேங்க் 5 மில்லி. அப்போ 1 லிட்டருக்கு 1 1/2 மில்லி. மத்த எல்லா மருந்துகள் நீங்க எத ஸ்ப்ரேயிங் குடுத்தாலும், சத்துக்கு அடிச்சாலும் சரி, இல்ல உரங்கள வளர்ச்சிக்காக குடுத்தாலும் சரி, இல்ல நோய்களையோ, இல்ல பூச்சிகள கட்டுப்படுத்துறதுக்கோ ஏதோ குடுத்தாலும் 1 லிட்டர் தண்ணிக்கு அதிகபட்சமான ரெக்கமெண்டேஷனே 1 மில்லி தான். அதுக்கு மேல குடுக்க வேண்டாம். ஸோ இதே மாதிரில இந்த அக்ரி 82 என்ன பண்ணலாம், எல்லா விதமான உரங்கள் கூடயும் கலக்கலாம். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், செயற்கை உரம் இந்த மாரி எல்லா உரங்கள் கூடயும், மருந்துகள் கூடயும் காமனா கலக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி 82. இதுக்குன்னு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் கூட எல்லாத்து கூடயும் கலந்துக்கலாம். வெளி மருந்துகள் கூட எல்லாத்து கூடயும் கலந்துக்கலாம். இயற்கை உரங்கள் கூட எல்லாத்து கூடயும் இத நம்ம கலந்து தாராளமா நம்ப இத குடுக்கலாம். இதுக்குன்னு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. இது அக்ரி 82 பத்தினது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கக்கூடிய விளைச்சல அதிகப்படுத்துறதுக்கு இந்த பொருள் பேசிக்கா நம்ம பயன்படுத்தியே ஆகணும். காரணம் எல்லா விதமான மண்ணுலயும் சத்து ஆயிடுச்சு. காரணம் உரங்கள் இப்ப நம்ம செயற்கை உரங்கள் போட்டு 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 அந்த சீசனுக்கே என்ன பண்ணுது, அந்த சத்தெல்லாம் எடுத்துருது. அதுக்கப்புறம் மண்ணோட தன்மையும் மாறி போச்சு. நீங்க அங்க எந்த உரமும் போடாம எந்த விதமான விளைச்சலையும் எடுக்க முடியாது. மண்ணு வந்து என்ன போச்சு, மிரண்டு போச்சு. அதே போல அதனோட பிஹெச் வேல்யூ ஜாஸ்தியாகி போய் பயிர் நம்ம போடும்போது நெறைய இடத்துல என்ன பண்ணுது, காஞ்சிடுது. எல்லாமே நெறைய இடத்துல பார்த்தோம்னா, அந்த தண்ணியும் மாறிட்டே இருக்கு இல்லையா? உப்பு தன்மையா மாறுறதுனால, அங்க நம்ம பயிரோட விளைச்சலும் சரியா வரதில்ல. சரியா முளைப்பு திறன் வரதில்ல. சல்லி வேர் அதிகமா உற்பத்தி ஆகுறது கிடையாது. பயிர் வச்ச மாதிரியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மண்ணுல ஏற்படக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்கள மாத்துறதுக்கு நம்மளோட ஹியூமிக் ரொம்ப 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 முக்கியம். அதே போல மண்புழுன்றது எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியல. இத பயன்படுத்தின இடத்துல நெறைய நிலங்கள்ல மண்புழு உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்ண மூடிட்டு ஒரு இடத்துல முதல்ல நான் நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் பேச போறேன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த அக்ரி 82வும் இந்த ஹியூமிக்கும் குடுத்துட்டு வாங்க. ஒரு 1/2 லிட்டர் 82யும் ஒரு 5 கிலோ ஹியூமிக் கிரானியூலையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு, அடுத்த 1 வாரத்துல நீங்க போய் அந்த ஃபார்மர்ஸ பார்க்கும்போது, கண்டிப்பா அங்க ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். அந்த ஒரு 7 நாள்ல அதிகபட்சமா. அதுக்கடுத்து மத்த உரங்கள பத்தி நம்ம பரிந்துரை பண்ணலாம். இதனோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, மண்ணோட அந்த மரத்தன்மைய போக்கி மண்ண வளமாக்க செய்யும். அதே போல மண்ணுல இருக்கக்கூடிய சத்துகள சீக்கிரமா பயிருக்கு எடுத்து குடுக்க வைக்கிறது மட்டும் இல்லாம, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிராப் டெப்ரிஷன்னு சொல்லி. மண்ணிலே மக்காத அந்த கழிவுகள் என்ன பண்ணும், சீக்கிரமா மக்க வச்சு பயிர்களுக்கு எடுத்து குடுக்க வைக்கிறதுக்கான வேலைய செய்யும். அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபல்விக் ஆசிட் இதெல்லாம் காரணம். ஸோ அது போக இதுல ஹியூமிக் ஆசிட் அண்ட் ஹியூமின் இது எல்லாமே இருக்கு. இத தாவர கழிவுகள்ல இருந்து எடுக்குறாங்க. நிலக்கரி கழிவுகள்ல இருந்து எடுக்கலாங்க. அது போக கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய சில சீவீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாவர வளர்ச்சி ஊக்கிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். எப்படி நம்மளோட நிலத்துல வந்து பில்லுலாம் இருக்கு இல்லையா? அதே மாரி கடல்ல சில பில்லுலாம் இருக்கும். அதிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தாவரங்களோட வளர்ச்சி ஊக்கிக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அதையும் என்ன பண்ணிருக்காங்க, இத சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் நம்மளோட பயிரோட வளர்ச்சிய வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதே போல மண் இருக்கு இல்லையா? மண்ணோட கடினத்தன்மைய போக்கி, ஒரு ஒரு மண்ணுக்கும் உள்ள இடைவெளிய அதிகமாக்கி, மண்ணுல
அதிகமான சத்துக்கள் உற்பத்தி பண்றது, முளைப்பு திறனை அதிகப்படுத்துறது, சல்லிவேர் அதிகப்படுத்துறது, நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையா தாவரங்களுக்கு எடுத்துட்டு போக செய்யறது, மக்காத குப்பைகள சீக்கிரமா மக்க வைக்கிறது, நம்ம வெளியில இருந்து குடுக்கக்கூடிய அந்த உரங்கள், மருந்துகள் இதை எல்லாத்தையும் தாவரங்களுக்கு சீக்கிரமா உடனே அப்டேட் பண்ணி குடுக்குறது. நம்ம வெளி உரங்கள்லாம் குடுத்தோம்னா, அது கன்வர்ஷன் டைம் பார்த்தோம்னா நாளுக்கு மேல. இது குடுக்கும்போது அடுத்த ஒரு 5 நாள்ல இருந்து அதிகபட்சமா 7 நாளுக்குள்ள அங்க ஒரு பெரிய மாற்றத்த வந்து ஏற்படுது. இந்த மாதிரியான தன்மை எல்லாத்தையும் நம்மளோட ஹியூமிக் கிரானுவல் செய்யுது. அதனால மற்றவங்க எத குடுத்தாலும் சரி, நம்மளோட ஹியூமிக் கிரானுவல் ஒண்ணு சேர்ந்து குடுத்துட்டு, அடுத்த 1 வாரத்துல நீங்க போயிட்டு அந்த ஃபார்மர பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அங்க ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து மத்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி இப்ப நம்ம மற்ற மருந்துகளையும் இப்ப நோய்க்கோ, பூச்சிக்கோ ஏதாவது நம்ம சொல்றோம். சில இடத்துல இயற்கை படுத்திட்டு அவங்களுக்கு நம்ம நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும் பரிந்துரை பண்ணிக்கலாம். இல்ல செயற்கை உரங்களையும், மருந்துகளையும் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அது இன்னும் ரொம்ப உதவிகரமா மத்தவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவுல நம்மளோட ரிசல்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும். பிசினஸ நம்ம அதிகப்படுத்த முடியும். அதுக்கு பிரதானமா நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 பொருள் பேசிக்ல இந்த அக்ரி 82 ஹியூமிக்கும். எப்படி அக்ரி 82 எல்லாத்து கூடயும் கலக்கலாம் அப்படின்னு நான் சொன்னனோ, அதே போல ஹியூமிக்கையும் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாத்து கூடயும் கலக்கலாம். இதை எது கூடயும் கலந்து கொடுக்க கூடாது அப்படின்ற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா 5 கிலோ அதிகபட்சமா 5ல இருந்து 8 கிலோ வரையிலும் நம்ம கொடுக்கலாம். இந்த கலர் நிலம்னு சொல்லுவோம். பிஹெச் அதிகமா உள்ள ஏரியா. அதுல பயிர் வந்து பெருசா வளராது. வேர்பிடிப்பு தன்மை இருக்காது. வச்ச பயிர் அப்படியே இருக்கும். பெருசா அந்த பச்சையங்கள்லாம் வராது. வெளுத்து போய் இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடிய மண்ணுகளுக்கு 1 பாக்கெட்ல இருந்து அதிகபட்சமா 2 பாக்கெட், அதாவது 5 கிலோல இருந்து அதிகபட்சமா 10 கிலோ வரலி பேசல் அப்ளிகேஷன்லயே கொடுக்கும்போது, நமக்கு அந்த முளைப்பு திறன் அதிகமாகிறது மட்டும் இல்லாம பயிர் நல்ல ஊக்கமா வளர ஆரம்பிக்கும். இது வந்து பேசல் அப்ளிகேஷன்லயே நம்ம என்ன பண்ணலாம், 2 பாக்கெட்டா நம்ம தாராளமா குடுக்கலாம். அதே போல எல்லா விதமான உரங்கள் கூடயும் நம்ம இத கலந்து குடுக்கலாம். இதுக்குன்னு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 5ல இருந்து அதிகபட்சமா 10 கிலோ வரையிலும் நம்ம குடுக்கலாம். ஹியூமிக் லிக்விட் இதுல தனியா குடுத்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தோம்னா, சொட்டு நீர் பாசன முறையில குடுக்கிறவங்க இந்த ஹியூமிக் லிக்விட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் மினிமம், மேக்ஸிமம் நீங்க 1 லிட்டர் வரையிலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க குடுக்க ஆரம்பிக்கலாம். டைம் பயன்படுத்தும்போது அதிகபட்சமா 1 லிட்டர் வரையிலும் குடுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் டோஸ் குடுக்கும்போதெல்லாம் 1/2 லிட்டர் நீங்க குடுத்தீங்கன்னாவே போதுமானது. அதே போல ஸ்ப்ரேயிங்ன்னு பார்த்தோம்னா, மினிமம் சில இடத்துல பயிர்களுக்கு ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் வருது. அது இந்த கொடி வகை பயிர்கள் ரொம்ப சென்சிட்டிவான கிராப்ஸ்க்கு நம்ம வேண்டாம். இதையுமே அதிகமா பயன்படுத்தி ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கு லாஸ்ட் வீக். அதனால ஸ்ப்ரேயிங்ல குடுக்குறீங்கன்னா மினிமம் 0.5 ml குடுங்க. அதிகமா பயன்படுத்தாதீங்க. இது 50 மில்லி போட்டு அடிச்சு பயிர் சொடுங்கிருக்கு. அதனால பெரும்பாலும் இத நான் ரெக்கமெண்ட் பண்றது கீழ மண்ணுக்கு மட்டும் குடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நாலேட்ஜ் இல்லாம அதிக அளவுல குடுக்க போக பயிர் வந்து எரிஞ்சு போயிடுது. ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் வந்து. அதனால இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடு. அதனால இப்படி நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்குறீங்கன்னா 0.5 ml குடுங்க. அதுவும் மற்ற இந்த கொடி வகை பயிர்களுக்கு முழுமையா தவிர்த்துருங்க. அங்கெல்லாம் தயவு செஞ்சு குடுக்க வேணாம். பருத்தி, இந்த அ நம்மளோட தக்காளி, அதே போல இந்த புடலங்கா, பீக்கங்கா, பாகல்காய், இந்த மாதிரியான சொரக்காய், இந்த மாரி கொடி வகை பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். அதுக்கெல்லாம் கீழயே குடுங்க. மேல ஸ்ப்ரேயிங் வேணாம். மற்றபடி மரப்பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்க தாராளமா ஸ்ப்ரேயிங் குடுத்துக்கோங்க. லைக் நம்மளோட முந்திரி, ஆ இப்போ மாங்காய் சீசன் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்க குடுக்கலாம். இதுக்கெல்லாம் 0.5 ml, 1 ml வரையிலும் நீங்க தாராளமா குடுக்கலாம். இதுதான் இதனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். மேல பெரும்பாலும் ஸ்ப்ரேயிங் குடுக்காதீங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, இந்த மரப்பயிறு இதெல்லாம் தாங்குமோ அந்த மாதிரியான பயிர் ஹார்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தமான இலைகள் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க குடுங்க. சென்சிட்டிவான கிராப்ஸ் இலை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்க குடுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கொடி வகை பயிர்கள். நான் தான் சொன்னேன் இல்லையா? இந்த சொரக்கா, பரங்கிக்கா, பீக்கங்கா இந்த மாதிரியான பயிர்களுக்கும், பருத்தி இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் வேண்டாம். இதுக்கு ஸ்ப்ரேயிங் வந்து தவிர்த்துடுங்க. மற்ற இதுல குடுப்பாங்க. அது என்னன்னா, மற்ற அமினோ ஆசிட்ஸு இதெல்லாம் கலந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் கலந்து வெளி மருந்துகள் குடுப்பாங்க. அங்க வந்து மினிமம் தான் அந்த ஹியூமிக் அப்படின்றது. பட் நம்மளது கான்சன்ட்ரேட்டட் அதனால தான் சொல்றேன். இதுதான் வித்தியாசம். இது வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு 1/2 லிட்டரும் வெளி ஆ கிரானுவல் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது 5ல இருந்து 10 கிலோ வரையிலும் குடுக்கலாம். இதுதான் நம்மளோட ஹியூமிக் கிரானுவல பொறுத்தவரை நீங்க எல்லாத்துக்கூடயும் இத நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, நோய்கள கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பொருள். வருமுன் அத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பொருள் தான் இந்த அக்ரிடெக் ப்ரோ ஆக்டிவ். முன்னாடியே நம்ம குடுக்கக்கூடியது. நம்போ வரக்கூடிய நோய்கள் கிட்டத்தட்ட 70% நோய்கள் பூஞ்சான நோய்களா தான் இருக்கு.
இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட ப்ரோடெக் வந்து நம்மளோட நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இது ஆரம்ப நிலையிலேயே நம்ம அடிக்கணும். இல்லைன்னா ப்ரிவென்டிவா முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இது பெரும்பாலான பூஞ்சானங்களை நம்மளோட பயிர்கள் வரக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல மண்ணுல வரக்கூடிய அந்த அழுகல் பிரச்சனைகளை இதை கட்டுப்படுத்தும். இதுக்கு ஆரம்ப நிலையிலே பேசல் அப்ளிகேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி கொடுக்கும்போது வெளி உரங்கள் கூட இதை நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கூட கொடுக்காம தவிர்த்துறது நல்லது. நம்மளோட ஹியூமிக் 82 ப்ரோடெக் அக்வாஜெல் இது கூடலாம் நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எங்க மண் நேர்த்தி செய்யும் போதும் சரி, விதை நேர்த்தி செய்யும் போதும் சரி, அந்த செடிகளை வந்து வேர் நேர்த்தி செய்வோம் இல்லையா, அப்படி நம்ம செய்யும் போதும் சரி, நம்மளோட வெஸ்டிஜ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க கலந்துக்கலாம். மற்றபடி ஆர்கானிக்கா நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய மற்ற இடுபொருள்கள் கூட நம்மளோட ப்ரோடக்ட் வந்து தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து நோய்கள் அதிகமா பரவுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நம்மளோட ப்ரோடெக்கை நம்மளோட வெஸ்டிஜ் ப்ராடக்ட்ஸ் கூட பார்த்தோம்னா, நீங்க கோல்டு கூடயோ, மாஸ் கூடயோ, நானோடெக் கூடயோ தாராளமா என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். வெளி மருந்துகள் இருக்கு இல்லையா, என்னது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை நோய்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அங்க நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற மருந்துகளை ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவோம். அது கூட இதை பெரும்பாலும் தவிர்த்துறது நல்லது. ஸோ இதனால நீங்க ஒருவேளை கலந்து கொடுத்தீங்கன்னா ஏதாவது பயிர்களுக்கு பாதிப்பு வந்துருமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனோட ரிசல்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ தவிர மற்றபடி பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இது நமக்கு முன்னாடியே நம்ம அடிக்கும்போது வெளி மருந்துகள் அதிக செலவு நம்ம பண்ணி அடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. அர்லி ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கும்போது நம்ம தக்காளியில வரக்கூடிய அந்த அழுகல் இலையில வந்து பார்த்தோம்னா மஞ்சள் மஞ்சளா வரும் இல்லையா, இது நம்ம கட்டுப்படுத்த முடியும். வேர்க்கடலையில வரக்கூடிய அந்த நோய்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியும். காய்கறிகளுக்கு பெரும்பாலும் ரிப்பீட் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம கொடுக்கும்போது மற்ற வெளி மருந்துகள் அதிகமா ஒரு 1500 2000 கொடுத்து நம்ம அடிக்கிற அந்த மருந்துகளோட செலவை நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணலாம். இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோம்னா ஏக்கருக்கே ஒரு 1/4 லிட்டர் தான், சாரி 1/4 கிலோ தான் போதுமானது. ஸ்ப்ரேயிங்க்கு நம்ம கொடுக்கும்போது 1/4 கிலோ நமக்கு போதுமானது. இது எது கூடலாம் கலக்கணும்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்கும்போது நம்ம கலந்து கொடுக்கறதன் மூலியமா மண் மூலியமா பரவக்கூடிய அந்த நோய்களை நம்ம என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த கிழங்கு வகை பயிர்கள், மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய எல்லா வகை பயிர்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை சொல்லலாம், மஞ்சள் சொல்லலாம், கருணக்கிழங்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய விளைபொருள் எது எதெல்லாம் வருதோ அதுல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ப்ரோடெக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கீழே நம்ம பேசல் அப்ளிகேஷன் கொடுக்குறோம்னா ஏக்கருக்கு 1/2 கிலோ, மேல ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 கிலோ. ஸோ நமக்கு நிறுவனம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வெஸ்டிஜ் நிறுவனம் கால் கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க, 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 1/4 கிலோவை பார்த்தோம்னா ஸ்ப்ரேயிங்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். 1/2 கிலோ பார்த்தோம்னா சாயில் அப்ளிகேஷன் கீழே பேசல் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி, இல்ல சொட்டு நீர் பாசன முறையில் நான் கொடுக்கணும்னாலும் சரி, இதெல்லாம் கீழே 1/2 கிலோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். மேல ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோம்னா 1/4 கிலோ ஒரு ஏக்கருக்கு. ஒரு டேங்க்குன்னு பார்த்தோம்னா 25 கிராம். இதுதான் இது நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு. இது நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் கூட எல்லா பொருட்கள் கூடயும் நம்ம தாராளமா கலந்து பயன்படுத்தலாம். வளர்ச்சிக்காக நம்ம கோல்டு கொடுக்கும்போது அது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். பூவுக்கு நம்ம அதிகமா உற்பத்திக்காக நம்ம மாஸ் கொடுக்கும்போது அது கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். நானோடெக் கூட தாராளமா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அடியில நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அது கூட நம்ம கொடுக்கலாம். ஸ்ப்ரேயிங் ரெக்கமெண்டேஷன் 25 கிராம். வேர் நேர்த்தி செய்யறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2ல இருந்து அதிகபட்சமா 5 கிராம்ல இருந்து 10 கிராம் வரையிலும் நம்ம தாராளமா நம்ம போகலாம். வேர் நேர்த்திக்கு நம்ம கொடுக்கும்போது. இது சாயில் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அக்ரி 82 ஹியூமிக் கிரானுவல் ப்ரோடெக் இதெல்லாம் நம்ம கலந்து கீழே கொடுக்குறது. 82 200 மில்லி, ஹியூமிக் கிரானுவல் 5 கிலோ, ப்ரோடெக் வந்து 1/2 லிட்டர். அதே போல அங்க நம்ம ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுக்குறோம்னா அக்ரி 82 ஒரு டேங்க் 10 மில்லி, ஹியூமிக் லிக்விட் 20 மில்லி, ப்ரோடெக் 25ல இருந்து 30 கிராம் வரையிலும் நம்ம இதை நம்ம கொடுக்கலாம். விதை நேர்த்தி நம்ம செய்யறோம்னா ஒரு கிலோவுக்கு அக்ரி 82 10 மில்லி, அக்ரி ஹியூமிக் எம்எல், அக்ரி ப்ரோடெக் 10ல இருந்து அதிகபட்சமா 25 கிராம் வரையிலும் நம்ம கொடுக்கலாம். இது நம்ம அந்த விதை நிறுத்தி நம்ம நிலத்துல நம்ம போடுறதுக்கு ஒரு 6 நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். முன்னாடினாலோ இல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நல்ல எஃபெக்டிவா நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு நிழல் பாங்கான பகுதியில ஷேட் ட்ரைல நம்ம எதனா பண்ணணும் வைக்கணும். இது சீட் ட்ரிட்மெண்ட் நம்ம பண்றது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த வேர் நேர்த்தி 1 லிட்டர் தண்ணிக்கு அக்ரி 82 1 ml, ஹியூமிக் லிக்விட் 5 ml, ப்ரோடெக் 5ல இருந்து அதிகபட்சமா 10 கிராம் வரலி ஒரு 1/4 மணி நேரம் எது நம்மளோட
மிளகா செடியில நோய் வரும். ஸோ அந்த மிளகா நாத்துகளை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறமா கத்திரி செடி நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ அதை நம்ம வைக்கலாம். தக்காளி செடி நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேர் நிறுத்தி நம்ம செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபீல்ட்ல நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம், வயல்ல நம்ம நடவு செய்ய போகலாம். ஸோ அதுக்கடுத்து அக்ரி கோல்டு. இது பயிரோட வளர்ச்சிக்காக 2ஆம் பருவம் இருக்கு இல்லைங்களா, வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்மளோட மாஸ் கூட நம்ம இதை சாரி கோல்டு வந்து மாஸ் கூட மட்டும் வேண்டாம். ஸோ இதில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கனால மாஸ் கூட வேண்டாம். மற்றபடி நம்மளோட நானோடெக், ப்ரோடெக் இது கூட தாராளமாக கலந்து கொடுக்கலாம். சொட்டு நீரில் ஹியூமிக் லிக்விட், கோல்டு 82 இதெல்லாம் நம்ம தாராளமாக கலந்து இது கொடுக்கலாம். இந்த அக்ரி கோல்டில் பார்த்தோம்னா நானோடெக்னாலஜி பேஸ்டு மெட்டீரியல் 2% தாவரங்களை வளர்ச்சி ஊக்கிக்காக எடுக்கக்கூடிய பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எல்லாமே ஒரு 12% இருக்கு. தாவரங்கள்ல நோய்களை வராம இருக்கிறதுக்காக நேச்சுரல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பூ உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் ஒரு 15%, கார்பனிக் மிக்சர் 71% இந்த அக்ரி கோல்டுல வந்து இருக்கு. இது முக்கியமா பார்த்தோம்னா பயிர்கள்ல வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பொருள். பெரும்பாலும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். தாவரங்கள்ல நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த வெயில் காலங்கள்ல பயிர் வந்து அதனோட வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதை நம்ம அடிக்கும்போது பெருசாக அந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல் நமக்கு நல்ல வளர்ச்சியை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை என்ன பண்ணும், தண்ணி பற்றாக்குறை வரும்போது பயிர்களில் நார்மலாக என்ன குரோத் இருக்குமோ அது இருக்காம அதனோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட கோல்டு நம்ம கொடுக்கும்போது நார்மலாக குரோத் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதனோட சத்து பயிர்களுக்கு இருக்கும்போது வரக்கூடிய நோய்கள், வெளியில இருந்து வரக்கூடிய அந்த நோய்கள் வந்து பெரிய அளவுல பயிர்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறமா வேர் உற்பத்தி அதிகப்படுது. எப்படி நம்மளோட 82 ஹியூமிக் இதெல்லாம் வந்து வேர் உற்பத்தி அதிகப்படுத்துமோ அதே போல இந்த கோல்டு நம்ம அப்ளை பண்ணும் போதும் வேர்களை அதிகமா உற்பத்தி பண்ணும். ஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த சல்லி வேர் பயிர்ல டீப் ரூட்டட் சொல்லுவோம், ஆணி வேர் நம்ம சொல்லுவோம். அதை விட பக்கத்துல வரக்கூடிய அந்த சல்லி வேர் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்னதா மயிரிழை போல இருக்கும். இதுதான் பயிர்களுக்கு தேவையான சத்துகளையும் தண்ணியையும் தாவர பாகங்களுக்கு உறிஞ்சி எடுத்துக்கூடிய திறனை உடையது. ஸோ அந்த வேர்களை அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை நம்மளோட அக்ரி 80 கோல்டு, ஹியூமிக் 82 இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இன்னும் அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கும். செல் உற்பத்தியை தாவரங்கள்ல செல் உற்பத்தி அதிகமா தூண்டுவது ஆரம்பிக்குது. அதே போல சைட்டோபிளாசம் நம்மளோட தாவரங்கள்ல இருக்கக்கூடிய செல்கள்ல அதிகமா உற்பத்தி பண்ணி போட்டோசிந்தசிஸ் அதிகப்படுத்துறது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய வேலையை நம்மளோட கோல்டு வந்து செய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அக்ரி மாஸ். இது தாவரங்கள்ல அதிகமா ஈல்டு வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த அக்ரி மாஸ். காரணம், நம்ம விளைச்சல் அதிகமா ஆகணும் அப்படின்னு சொன்னா பயிர்கள்ல அதிகமான பூ உற்பத்தி நடக்க ஆரம்பிக்கணும். இது கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து இன்னைக்கு நிறைய மாறுது. இது பார்த்தோம்னா இந்த பனி காலங்கள்லயும் சரி, வெயில் காலங்கள்லயும் சரி, அதனோட பூ உற்பத்தி திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா அது நடக்கு. ஒரு 2 வருஷம், 3 வருஷம் காப்பே இல்லாமலாம் இருக்குது. நெறைய இடத்துல நல்ல காய்ச்சிட்டு இருந்த மரங்கள்லாம் பூ உற்பத்தி சுத்தமா இல்லாம போக ஆரம்பிக்குது. அதே போல பூ நெறைய இடத்துல வந்தாலுமே, அதனோட பூ வந்து அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா நெறைய கொட்டி போயிடுது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு உற்பத்திய அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த அக்ரி மாஸ். இருக்கிறதுலயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். ரொம்ப அந்த பயிர்ல வந்து விளைச்சல் அதிகம் குடுக்குறதுக்கும், விளைச்சல் இல்லாம போறதுக்கான ஒரு சூழல் எந்த நேரத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டேஜ்ல பூ வரக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம கவனமா குடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல என்ன நம்ம அந்த நேரத்துல கீழ உரங்கள குடுக்குறோம், மேல என்ன மருந்துகள குடுக்குறோம், இத பொறுத்து தான் நம்ம எடுக்கக்கூடிய ஈல்டு வந்து மாறும். ஸோ அப்போ அந்த நேரத்துல நம்ம குடுக்கக்கூடிய அந்த மருந்து வந்து பயிர்ல அதிகப்படியான பூ உற்பத்திய குடுத்து, பூ கொட்டாம இருந்து, அதனோட விளைச்சல அதிகப்படுத்துறது, அதனோட காய் வந்து சரியான நிலையில, அதனோட ஷேப், சைஸு, கலரு இதெல்லாம் கரெக்ட்டா வரதுக்கு சப்போர்ட் குடுக்குற ஒரு பொருள் தான் நம்மளோட அக்ரி மாஸ். இந்த அக்ரி மாஸ் வந்து பார்த்தோம்னா, 1 ஏக்கருக்கு 200 எம்எல் ஸ்ப்ரேயிங்ல வந்து நம்ம குடுப்போம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி. இந்த 1000 லிட்டர், 2000 லிட்டர்லாம் கலந்து அடிக்கிறது, இந்த மாமரத்துக்குலாம் அடிக்கிறோம். அந்த இடத்துல 1.5 எம்எல் வரையிலும் மினிமமா போலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு மினிமம் 200 எம்எல் 10 டேங்க் அடிக்கிறோம்னா, 200 எம்எல் ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு
மினிமம் 2 ml நம்ம குடுக்குறது நல்லது. அதிகமா நம்ம ஸ்ப்ரேயிங்க்கு லிட்டர்ஸ் அதிகமா அடிக்கிறோம் இந்த மரப்பயிர்களுக்குன்னா, அந்த இடத்துல மட்டும் 1 1/2 ml கலந்து குடுக்கலாம். அதேபோல அக்ரி மாஸ வந்து பார்த்தோம்னா, நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் கூட நானோடெக் கூட கலக்கலாம், ப்ரோடெக் கூட கலக்கலாம். இந்த மாமரத்துக்கோ, இல்ல அ முந்திரி மரம் இந்த மாதிரியான மரங்களுக்கு ஹியூமிக் லிக்விட் 0.5 ml இருந்து 1 ml வரையிலும் கலந்து குடுக்கலாம். மற்ற எந்த பயிர்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் குடுக்க வேண்டாம். கோல்டு மட்டும் நம்ம இத தனியாவும், அத தனியாவும் குடுத்துக்கிறது நல்லது. காரணம் 2 இதுலயுமே அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. கலந்து அடிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. தாராளமா 2யும் கலந்து அடிக்கலாம். பட் நீட் இல்ல. தேவையில்லாதது. தனித்தனியா நம்ம குடுக்குறோம். இத 1 வாரம் நம்ம குடுக்குறோம். அத 1 வாரம் குடுத்தோம்னா, இன்னும் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். தேவையில்லாம நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1 வாரத்துக்கு ஒரு டைம் இத நம்ம குடுக்குறோமா, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அத நம்ம கலந்து குடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பூ உற்பத்திய அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பொருள் தான் நம்மளோட அக்ரி மாஸ். இத பார்த்தோம்னா, நம்மளோட அ மல்லி இந்த மாதிரியான பூச்செடிகளுக்கு ஒரு 15 நாள் இடைவெளியில மினிமம் குடுத்துட்டு வரும்போது, நமக்கு அதிகப்படியான மொக்குகள் நம்ம குடுக்கும். நல்ல ஈல்ட வந்து அதிகப்படுத்தி குடுக்கும். இது வந்து பார்த்தோம்னா, அ பூ பயிர்களுக்கும், வெஜிடபிள் கிராப்புக்கும் காமனான ஒரு ரெக்கமெண்டேஷன். மினிமம் 15 நாள் இடைவெளியில குடுத்துட்டே வரணும். பூ குறைச்சலா இருக்கு அப்படின்ற இடத்துல 10 நாள் இடைவெளியில ஒரு 2ல இருந்து 3 டோஸ் குடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சுன்னா, திரும்ப 10 நாள் இடைவெளியிலே குடுத்துட்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. 15 நாள் இடைவெளியில குடுத்தா போதுமானது. காய்கறி செடிகளுக்கும் அதே தான். 5 நாள் இடைவெளியில குடுத்தீங்கன்னா போதும். அதேபோல மாஸ் குடுக்கும்போது இந்த பூச்செடிகளுக்கு, இந்த முல்லை செடியா இருந்தாலும் சரி, மல்லி செடியா இருந்தாலும் சரி, மற்ற எந்த பூச்செடிகளா இருந்தாலும் சரி, மாஸ் 5 நாள் இடைவெளியில குடுத்துட்டு வரோம். அது கூட 1 மாசத்துக்கு ஒரு டைம் நானோடெக்க கலந்து ஒரு ஸ்ப்ரேயிங் வந்து குடுங்க. மேல ஸ்ப்ரேயிங்லயே குடுங்க நானோடெக். இந்த பூச்செடிகளுக்கு மட்டும் நான் தனியா சொல்றது. ஸோ இந்த மாதிரி பூ உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான பொருள் தான் நம்மளோட அக்ரி மாஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம அடிக்கிறோம். 1000 லிட்டர், 2000 லிட்டர்லாம் அடிக்கிறோம்னா, மினிமம் 1.5 எம்எல் ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுங்க. ஏக்கருக்கு ஒரு 2 ஏக்கர், 3 ஏக்கர் நான் பரிந்துரை பண்றேன்னா, ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி 2 100 எம்எல் வந்து வாங்கி குடுங்க. ஸோ அதிகமா 3 ஏக்கர், 4 ஏக்கர்லாம் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட 1/2 லிட்டர் இருக்கு இல்லையா? அக்ரி மாஸ் அத வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துருங்க. ஸோ இந்த அக்ரி மாஸ 82 கூட கலந்துக்கலாம். நம்மளோட புரோடெக் கூட கலந்துக்கலாம். நானோடெக் கூட கலந்துக்கலாம். கோல்டு கூட கலக்கலாம் தப்பு கிடையாது. பட் இத தனியாவும், அத தனியாவும் அடிச்சுக்கலாம். காரணம் அதுலயுமே அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதுலயும் அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்றனால தனித்தனியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட அக்ரி மாஸோட வேலை. இதுல அதிகப்படியான பூ உற்பத்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல குவாலிட்டியான அ ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்மளோட தாவரங்கள்ல பூ உற்பத்தி அதிகமாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈல்டு வந்து அதிகமாக ஆரம்பிச்சுரும். எந்த அளவுக்கு பூ உற்பத்தி அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் நிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த 3வது ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். பூ பூக்கக்கூடிய முன்னாடி ஸ்டேஜ், அர்லி ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணணும், இத அடிக்க ஆரம்பிக்கணும். பூ வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிற வந்து இந்த அக்ரி மாஸோட வேலை கிடையாது. பூ உற்பத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி, நெல் பயிர்ல ஏதோ ஒரு இடத்துல கருது 1, 2 வரும் இல்லையா? அந்த டைம்ல என்ன பண்ணணும், நம்மளோட அக்ரி மாஸ நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ மாமரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல பூ வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணணும், நம்ம மாஸ் அண்ட் நானோடெக்க ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்க ஆரம்பிக்கணும். பூ பயிர்களுக்குன்னு பார்த்தோம்னா, மொக்கு வைக்க ஆரம்பிக்குதுன்னா குடுக்க ஆரம்பிக்கலாம். 5 நாள் இடைவெளியில குடுக்க ஆரம்பிக்கலாம். பூ வரதுக்கு முன்னாடியே நம்ம குடுக்கக்கூடிய பொருள் தான் நம்மளோட அக்ரி மாஸ். வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. ஸோ நெற்பயிர்லாம் பார்த்தோம்னா 1லிருந்து 2 டைம் ஹார்வெஸ்ட் அந்த பூ நெல்கதிர் வரம்போது ஒரு டைம் தொண்டைக்கருது வெளில வரும் இல்லையா? அந்த டைம் குடுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 வாரம் கழிச்சு இன்னொரு டோஸ் நம்ம குடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பூச்செடிகளுக்கும், காய்கறி செடிகளுக்கும் ஒரு 15 நாள் இடைவெளியில குடுத்துட்டு வரலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 எம்எல் ரெக்கமெண்டேஷன். இந்த லார்ஜ் ஸ்கேல்ல அடிக்கக்கூடியதுக்கு 1 1/2 எம்எல் மினிமம் நம்ம குடுக்க வேண்டியது. மாஸ் கூட புரோடெக், நானோடெக், ஹியூமிக் இதெல்லாம் நம்ம கலந்து குடுத்துக்கலாம். கோல்டும் இதையும் தனித்தனியா குடுக்குறது நல்லது. ஒண்ணா கலந்து அடிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தாராளமா கலந்தும் குடுக்கலாம். பட் தனியா குடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நானோடெக். இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேனா, அதுலயே இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் நம்மளோட நானோடெக். காரணம் என்னன்னா, சத்துக்கள்லாம் குடுத்திருப்போம். நம்ம என்ன குடுத்திருப்போம்? பயிர்களுக்கு வேர்ல நம்ப உரங்கள பரிந்துரை பண்ணியிருப்போம். மேல மருந்து ஸ்ப்ரேயிங்ல நம்ம குடுத்திருப்போம். இது எல்லாமே தாவர பாகங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலைய செய்யக்கூடியது இந்த நானோடெக். இன்னொன்னு சத்து பற்றாக்குறை இல்ல பயிர்கள்ல வந்துச்சுன்னா, ஒரு பக்கம்
வளர்ச்சி தடைபடும். அதுக்கப்புறமா ஈல்டு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. பயிர்கள்ல இலையில வந்து பார்த்தோம்னா, கலர் மாறும். பச்சைங்களோட குறைபாடு வர ஆரம்பிக்கும். இதனால பயிர்கள்ல நோய் அதிகமா வர ஆரம்பிக்குது. காரணம், பயிர்கள்ல அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதது தான். இப்ப எப்படி நம்ம உடம்புல வந்து சத்து இல்லாம இருக்கு, அயர்ன் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ப ஈஸியா என்ன பண்ணும், நம்ம உடம்புல வந்து நோய்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சுரும். சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி சத்துக்கள் நம்ம உடம்புல கம்மியா இருக்குன்னா, மற்ற மருந்துகள் நமக்கு டாக்டர் வந்து நமக்கு குடுக்கும்போது, இந்த சத்து டானிக்ன்னு நம்ம சேர்த்து குடுப்பாரு. அத எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, அதுல ஜிங்க் இருக்கும், அயர்ன் இருக்கும், கால்சியம் இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் குடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ப அந்த சளி சரி பண்றதுக்கும் சரி, ஜுரம் சரி பண்ணாலும் சரி, இது கூடவே பார்த்தோம்னா சத்து டானிக் குடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டு போனா, அந்த இடத்துல நீங்க அவங்க குடுக்கக்கூடிய சிறப்புல எடுத்து பார்த்தோம்னா, கண்டிப்பா ஒரு சத்து டானிக் குடுத்துருவாய்ங்க. அதுல நீங்க எடுத்து நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தெல்லாம் இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் இருக்கும், ஜிங்க் இருக்கும், கால்சியம் இருக்கும். இதெல்லாம் அதுல இருக்கும். அதே போல தான் பயிர்லயும். பயிர்ல சத்துகள் இந்த நுண்ணுண்டு சத்து குறைபாடு வந்துச்சுன்னா, நோய் ஈஸியா அந்த பயிர தாக்கும். நம்ம குடுக்கக்கூடிய சத்துகள் அங்க சரிவர எடுத்துட்டு போக முடியாது. தாவர பாகங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நுண்ணுட சத்துமே தாவர பாகங்களுக்கு அந்த சத்துக்கள கடத்துறதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒருவேள அந்த நுண்ணுட சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா, தாவரங்கள்ல வளர்ச்சி குறையுது. முழுமையா சத்து எடுத்துட்டு போறது இல்ல. அந்த காய் இருக்கு இல்லையா? அதனோட இயல்பான நிலை மாறி, அதனோட ஷேப் மாறுது. மார்க்கெட்ல பார்த்தோம்னா, அதனோட ஷெல்ஃப் லைஃப் குறையுது. ரொம்ப நாள் வந்து அந்த காய்கறியோ, பழமோ என்ன பண்ண மார்க்கெட்ல நம்ம வச்சு விக்க முடியாது. சீக்கிரமா அழுகி போயிடுது. அதே போல செடியில இருக்கும்போதுமே சீக்கிரமா அழுகல் ஏற்படும். அதனோட காம்பு பகுதி வந்து என்ன பண்ணும், சீக்கிரமா முத்தி, அது டேமேஜ் ஆயி அந்த இடத்துல இருந்து காய் முத்துறதுக்கு முன்னாடியே பிஃபோர் அந்த ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் முன்னாடியே என்ன பண்ணுதுன்னா, காய் கீழ கொட்டி போயிடும். பூ நெறைய கொட்டுறதுக்குமே இந்த நுண்ணுட்டு சத்தோட குறைபாடு காரணம். ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத நல்லா தெரிஞ்ச ஃபார்மர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தனிப்பட்ட முறையில அந்த கரும்புக்குலாம் பார்த்தோம்னா, ஜிங்க்கும், அயர்ன் இதெல்லாம் கலந்த உரங்கள குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெல்லுக்கு பெரும்பாலும் அந்த பயிர் குத்து கட்டல்னா, அடியில ஜிங்க் சல்ஃபேட் வாங்கி போடுறாங்க. இது எதுக்காக போடுறோம்னு ஃபார்மருக்கு தெரியாது. விவசாயிக்கு தெரியாது. பயிர் குத்து கட்டல, அதனால ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு 5லிருந்து 10 கிலோ போடுறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது சேறு இருக்கிறதுக்கும், பயிர்ல சீக்கிரமா வேர் பிடிப்பு தன்மை புடிச்சு, சத்துக்கள தாவரங்களுக்கு எடுத்துட்டு போற வேலைய செய்யும். அது இல்லாம தாவரங்கள்ல பச்சையத்த அதிகப்படுத்தி சீக்கிரமா என்ன பண்ணும், பயிர் பச்சை புடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறமா தூர் வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் காரணங்கள். பயிர்ல வரக்கூடிய அந்த இலைகள்ல வரக்கூடிய கலர் மாற்றங்கள், பயிர் காய்ஞ்சு போறது, இந்த மாதிரியான தன்மைலாம் இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடால தான் வருது. இதுல இருக்கக்கூடிய சத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, போரான், அயர்ன், ஜிங்க், மாங்கனீஸ், மாலிப்டினம், குளோரின், காப்பர். இந்த 7 வகையான சத்துகள். மற்ற உரங்கள் நீங்க நைட்ரஜனோ, பாஸ்பரஸோ உங்களுக்கு புரியுற சொல்லணும்னா, யூரியா, இரும்பு, பொட்டாஷ் இந்த பொருட்கள்லாம் நம்ம அதிகமா பயிருக்கு குடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் தாண்டி பயிர்ல நம்ம அதிகமான விளைச்சல எடுக்கணும்னா, இந்த நுண்ணூட்ட சத்து வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஒரு கிராப் சீசன்ல குறைஞ்சது 1/2 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணிரணும். இது எப்போ? அந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம குடுத்துறணும். வாழ்நாள்ல பாதி அந்த பயிர் வந்து 90 நாள் பயிரா இருக்கு, 120 நாள் பயிரா இருக்குன்னா, ஒரு 50 நாளுக்குள்ள அத நம்ம காமிச்சிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. அந்த இடத்திலே அதனோட வேர் உற்பத்தி அதிகமாகி, பக்கத்துல பக்க குருதுகள வர வைக்கும். நெல்லுல பார்த்தோன்னா, அதிகமான தூர் வெடிக்க ஆரம்பிக்கும். குரோத் நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறனால, நோய்கள் அதிகமா பாதிக்காது. வளர்ச்சி நல்லா அதிகமா இருக்கும். நமக்கு பூ வைக்கும்போது, நமக்கு அந்த பூ கொட்டுற பிரச்சனைகள் இருக்காது. நெல்லுல பார்த்தோன்னா, நெல் மணி அதிகமா புடிக்க ஆரம்பிக்கும். அதனால நமக்கு விளைச்சல் கூட ஆரம்பிக்கும். பூ உற்பத்தி வந்ததுக்கு அப்புறமா, அந்த காய் வந்து அந்த காயோ, பிஞ்சோ கீழ கொட்டாம, அதனோட வெயிட் அதிகமாக ஆரம்பிக்கும். சைஸ் பெருக ஆரம்பிக்கும். அதனோட ஷேப் நமக்கு நல்ல சைஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி, அந்த ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்ல வரக்கூடிய அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். காய் முத்தி போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இதுவுமே ஒரு ஒரு முக்கிய காரணமா இருக்கு.
மார்க்கெட்ல ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க போயிட்டு அதனோட வாழ்நாள் அதிகமாக ஆரம்பிக்கும். செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கும். காய்கறிகள், பழங்கள் அதிகமா கெட்டு போகாம இருக்கும். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம குடுக்கறதுனால அதனோட கலர் நல்ல அதனோட நார்மல் கலர் என்னவோ அது இருக்கும். நல்ல டார்க்கா இருக்கும். நம்ம போய் மார்க்கெட்ல எடுக்கும்போது நல்ல காய்கறிகள தான் நம்ம எடுப்போம். எது வந்து நல்ல டார்க் கலரா இருக்கோ, எது வந்து எந்த விதமான சுருக்கங்களும் அதனோட காயோட தன்மை மாறி இல்லாம, அதாவது வளர்ச்சிக்கிட்டு இல்லாமயோ, இல்ல சொறி சொறியா இல்லாமயோ, அதனோட ஸ்கின் இருக்கு இல்லையா? அது ஷைனிங்கா இருக்கா? அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிக் பண்ணுவோம். ஒரு பழத்த நம்ம இப்போ ஆ மாதுளை பழம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது நல்ல ஷைனிங்கா இருக்கிறத நம்ம பார்த்து எடுப்போம். அதிலே மேல பார்த்தோம்னா, ஒரு மாரி சொறி சொறியா இருக்கும். இந்த மாதிரி இல்லாம நம்ம எடுப்போம். மேங்கோலயும் பார்த்தோம்னா, மேல வந்து பார்த்தோம்னா, இந்த அம்மன் நோய் பட்ட மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம சரியான ஷைனிங்ல இருக்கா? அப்படின்றத பார்த்து நம்ம எடுப்போம். தக்காளியில பார்த்தோம்னா, உங்களுக்கு அதனோட மேல ஸ்கின்ல பார்த்தோம்னா, அங்கங்க வரி வரியா இருக்கும். இந்த மாரிலாம் இல்லாம இருக்கான்றது தான் நம்ம எடுப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பயிர்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் சரியான முறையில இருந்துச்சுன்னா, அதனோட ஷேப், சைஸ், கலர் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். பிஞ்சு உதிர்தல ஸ்டாப் பண்ணும். பூ உற்பத்தி அதிகப்படுத்தும். அந்த அ விளைச்சல் அதாவது முத்தி போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த நோய்கள்லாம் இல்லாம, நமக்கு அதிகப்படியான விளைச்சல குடுத்து, நல்ல லாபத்த குடுக்கறதுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப 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 முக்கியங்க. ஒரு ஏக்கருக்கு மினிமம் அந்த சீசன்ல 1/2 கிலோ நம்ம குடுத்துடணும். அத ஸ்ப்ரேயிங்ல நீங்க 1/4 கிலோ குடுத்துட்டு, 1/4 கிலோ கீழ அடி உரங்கள் கூடயும் குடுக்கலாம். இல்ல ஸ்ப்ரேயிங்ல 2 டைம் நீங்க மேல ஸ்ப்ரே குடுக்கலாம். இல்ல டைரக்ட்டா அடி உரங்கள் கூட 1/2 கிலோ சேர்த்தும் நீங்க குடுக்கலாம். ஆனா இது எல்லாமே அந்த பயிரோட வாழ்நாள் இருக்கு இல்லையா? பாதி நாளுக்கு முன்னாடி நம்ம குடுக்கறது ரொம்ப நல்லது. அங்க நம்ம குடுக்கும்போதே அதிகமான வேர் உற்பத்திய நம்ம உண்டாக்கி மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள ஒரு தாவர பாகங்களுக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய வேலைய இது செய்ய ஆரம்பிக்குது. அந்த செல் இருக்கு இல்லையா? மைட்டோகாண்ட்ரியான்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா விதமான செல்கள் ஆரோக்கியமா வர்றதுக்கும், இது கரெக்ட்டா நடந்துச்சுன்னா தான் அந்த ஷேப்லாம் மாறாம இருக்கும். அதுக்கெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப 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 எசென்சியல். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம குடுக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள். ஃபார்மர்ஸ்ட்ட போயிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அவங்க குடுக்கக்கூடிய அந்த 3 பேஸ் இருக்கு இல்லையா? மேக்ரோ நியூட்ரியன்ட் யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஷ் இதெல்லாம் தாண்டி மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம விளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கும், பூ அதிகமா உற்பத்தி ஆகி அந்த பூவெல்லாம் கொட்டாம, நம்மளோட காய் வந்து நல்ல வெயிட் வர்றதுக்கும், உற்பத்தி அதிகமாகறதுக்கும் காரணம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட். இதுதான் நீங்க நெல்லுல வந்து ஜிங்க் சல்ஃபேட் அடியில போடுவீங்க. கரும்புல வந்து பார்த்தோம்னா, அந்த கலர்லாம் மாறி போயி ஒரு மாரி வெளுத்து போயிருக்கும் பாருங்க. கலர்ல பேல் கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா? இதெல்லாம் குறைபாடு தான். எல்லாம் வராம இருந்து தனித்தனியா நம்ம உரத்த போடுவோம். இத இந்த ஒரே பொருள்ல நமங்களோட வெஸ்டீஜ் நிறுவனம் குடுத்துட்டாங்க. இத மேல ஒரு ஸ்ப்ரேயிங்கோ இல்ல அடி உரம் குடுக்கும்போதோ கலந்து நம்ப குடுக்கும்போது, இது அத்தன பிரச்சனையும் நமக்கு சரியாவும், ஈல்டு அதிகமா நம்ம உற்பத்தி பண்ணிட முடியும். இதனோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ இத எல்லா விதமான மருந்துகள் கூட தாராளமா நம்ம வந்து குடுக்கலாம். எங்க நீங்க பூச்சிகளுக்கு அடிச்சாலும் சரி, நோய்களுக்கு அடிச்சாலும் சரி, உரங்கள் கூட குடுத்தாலும் சரி, இது எல்லாத்துக்கூடயும் தாராளமா நம்ம என்ன பண்ணலாம்? கலந்து குடுக்கலாம். ஸ்ப்ரேயிங்க்கு 1/4 கிலோ ரெக்கமெண்டேஷன். எங்க நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்க மாஸ் குடுக்கும்போது குடுத்துக்கலாம். கோல்ட் குடுக்கும்போது குடுத்துக்கலாம். இல்ல உரங்கள், அடி உரங்கள், கெமிக்கல் உரங்கள் குடுக்குறோம்னா, அது கூட தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? கலந்து குடுக்கலாம். இந்த ஸ்ப்ரேயிங்க்கு ரெக்கமெண்டேஷன் 1/4 கிலோ. ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க்குக்கு 25 கிராம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2ல இருந்து 2 1/2 கிராம். அதிகமா இந்த அதிகமா இருந்துச்சுன்னா 1 கிராம் சேர்த்துக்கங்க. அதுக்கு கீழ குறைய வேண்டாம். மினிமம் 1 1/2 கிராம். எங்க இந்த மேங்கோக்கு, அதுக்கப்புறமா அ நம்மளோட நெல்லி மரம், சப்போட்டா மரம், அ இல்ல அ எலுமிச்சை மரம், முந்திரி மரம் இந்த மாதிரி மரப்பயிர்களுக்கு அடிச்சீங்கன்னா, மினிமம் 1 கிராம்ல இருந்து 1 1/2 கிராம். 1 கிராம் கீழலாம் குறையவே கூடாது. மேல இந்த ஏக்கர் கணக்குல அடிக்கிறீங்கல்ல, நெல் பயிரு, மத்த பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க்குக்கு 25 கிராம். 1 லிட்டருக்கு 2ல இருந்து 2 1/2 கிராம் கணக்கு. அடி உரங்கள் கூட நான் குடுக்கணும்னா, குறைஞ்சது 1/2 கிலோ. அப்போ ஒரு சீசன் அந்த பயிர் 6 மணி நேரத்துல அறுவடை பண்றதுக்குள்ள நீங்க 1/2 கிலோ குடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அது 2 டைம் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரேயிங்லயும் குடுத்துறலாம். இல்ல கீழ அடி உரங்கள் கூடயும் குடுத்துறலாம். ஆனா இதெல்லாம் எப்ப குடுக்கணும்?
முடிஞ்ச அளவுக்கு அந்த பயிரோட வாழ்நாள்ல ஒரு பாதி நாளுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துறது ரொம்ப 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 நல்லது. ஸோ நம்மளோட கொடுக்குறது நம்மளோட பயிரோட ஜாஸ்தி பண்றது, அதோட செல்ஃப் லைஃப் அதிகப்படுத்துறதுக்கும், நம்மளோட உற்பத்தி திறன் அதிகமாகிறது மட்டும் நம்ம பணம் ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? நம்மளோட பொருள் நல்ல குவாலிட்டியா இருக்கு, நல்ல ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கான விலை மதிப்புன்றது மார்க்கெட்ல வேற மதிப்பாங்க. அதுல எடுக்கக்கூடிய லாபம்ன்றது அதிகமா இருக்கும். ஸோ அதனால டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ட் வேலை. நம்மளோட நானோடெக் எல்லா பயிர்களுக்கும் கண்டிப்பா பரிந்துரை பண்ணுங்க. ஸோ இதை இன்னும் முக்கியமா சொல்ல போனா மற்ற மருந்துகள், வெளி மருந்துகள் கொடுக்கும்போது நானோடெக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிக்விட் பேஸ்ல கொடுப்பாங்க. அங்கதான் இந்த ஹியூமிக் லிக்விட் இதெல்லாம் கலந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் 1, 2 ஜிங்கோ இல்ல அயனோ இதெல்லாம் கலந்து நாங்க இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ அந்த லிக்விட் வெளி மருந்துகள் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க நிறுத்திக்கோங்க. எதுக்கு? அதாவது பூச்சியை கட்டுப்படுத்தினா பூச்சி மருந்து, நோயை கட்டுப்படுத்தினா நோய் மருந்து. இதை மட்டும் வாங்கிட்டு 80 நானோடெக்கும் கலந்து ஸ்ப்ரேயிங் கொடுங்க. உங்களுக்கு அந்த நோயும் கண்ட்ரோல் ஆயிடும், பூச்சிகளும் கண்ட்ரோல் ஆயிடும். பயிர்ல டக்குன்னு கலர் மாற்றம் அதனோட இலைகள்லாம் அடர் பச்சை நிறமா மாறிடும். சீக்கிரமா பயிர் ரெக்கவர் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட கூட வேலை. இத நம்மளோட மாஸ் கூட கலந்து கொடுக்கலாம், கோல்டு கூட கலந்து கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம், எல்லா விதமான உரங்களுக்கும் கலந்து கொடுக்கலாம். ஸோ இது எந்தெந்த ஸ்டேஜ்ல எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது அடுத்த செஷன்ல நான் எடுத்து கொடுக்க ட்ரிப் இரிகேஷன்லயும் நம்ம கீழே உரங்களை கொடுக்கும் போதும் என்ன மாதிரியான முறைகள்ல கொடுக்கலாம், 3 ஸ்டேஜ்ல கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்ன்றது சொல்ல. அதுதான் ஸ்ப்ரேயிங்ல, அதாவது ஒரு பயிரோட வாழ்நாள்ல பாதி நாளுக்கு முன்னாடி. இப்போ நெல் பயிரா இருந்துச்சுன்னா ஒரு 45 நாள் 50 நாள் முன்னாடியே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ பூச்செடிகள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் ஆனுவல் கிராப்ஸ் திரும்ப 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 பயிர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் ஸ்ப்ரேயிங்ல கொடுக்க 15 நாள் இடைவெளியில கொடுக்கணும்னா அப்போ மாசத்துக்கு ஒரு டைம் கொடுக்க ஆரம்பிக்கும். இது காய்கறி பயிர்களுக்கும் பூச்செடிகளுக்கும் கொடுக்க வேண்டியது. மற்ற பயிர்கள் அந்த 3 மாசத்து பயிர், ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்க்கு எல்லாமே அதனோட கிராப் சீசன்ல பாதி நாளுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். அது போல வருஷத்து பயிர் எது இதெல்லாம் கரும்பு, இந்த வாழை, அதுக்கப்புறமா நம்மளோட மரவள்ளி, இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 மாசத்துக்கு அப்புறமா நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஒரு 4 மாசத்துல இருந்து 7 மாசத்துக்குள்ள ஒரு 2 டைம் நம்ம கொடுக்கறது நல்லது. இது ஒரு வருஷத்து பயிர் மட்டும் 2 டைம் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான பொருள் அக்வா ஜெல். இந்த அக்வா ஜெல் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ல இல்லாத ஒரு பொருள். இது நம்மளோட விளைச்சலை இன்னும் ஜாஸ்தி பண்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமான பொருள். அதே போல செலவை கம்மி பண்றதுக்கான முக்கியமான பொருளுமே கூட. நம்மளோட உரங்கள் அதிகமா போட தேவையில்ல. அதே போல நீர் பற்றாக்குறையை போக்கி நம்மளோட அதிகப்படியான ஏரியாவுல பயிர்கள் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். தண்ணியையும் உர தேவையும் கம்மி பண்ணி நமக்கு ஈல்ட அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த அக்வா ஜெல். தண்ணிய 50% உரங்களை 40% மிச்சப்படுத்தி நம்மளோட பயிர்ல அதிகமான ஈல்டு எடுக்கிறது இந்த அக்வா ஜெல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது இந்த மேட்டு நில பகுதிகள், தண்ணி உள்ள ஏரியா, மழை நம்ம இருக்கக்கூடிய அந்த வானப்பாத்த பூமி, இந்த மாதிரியான பகுதிகளில் இதை நம்ம பயன்படுத்தலாம். எந்தெந்த இடத்துலலாம் மண் அரிப்பு, அதாவது சாய்வான நிலப்பரப்பு உள்ள பகுதிகளில் இதை நம்ம பயன்படுத்தும் போது, உரங்கள் கூட பயன்படுத்தும் போது அந்த மண் அரிப்பு தன்மையெல்லாம் கம்மி பண்ணி, அதே போல நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வேஸ்ட் ஆகாம, அதாவது அந்த மண்ணுலயே இருந்து பயிர்களோட வேர்கள் மூலியமா கடத்தாம இருக்கும் சில இடத்துல. அதெல்லாம் என்ன பண்ணும், ஜெல் ஃபார்மேஷன்ல கன்வெர்ட் பண்ணி பயிருக்கு தேவையான நேரத்துல ரிலீஸ் பண்ணும். அது போக மேலேயே உரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், நம்ம குடுக்கக்கூடிய மண்ணுகள் உரங்கள் தண்ணி மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அடிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரிய ஒளியில இருந்து என்ன பண்ணும், அது ஆவியாகி போய் வாரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம அது வேஸ்ட் ஆகாம உரத்த எல்லாத்தையும் இது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரத்துல ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸ் டோஸ் ஃபெர்டிலைசர் நம்ம ஒரு ஏக்கர்ல ஒரு 1.5 மூட்டை போட்டா போதுன்ற இடத்துல சில பேர்லாம் என்ன பண்றாங்க, 3 மூட்டை போட்டோம்னா அதிகமான லாபத்தை எடுத்துடலான்ற கணக்கெல்லாம் போடுறதுலாம் உண்டு. அந்த மாதிரி எக்ஸஸ் டோஸ் ஃபெர்டிலைசரை நமக்கு வேஸ்ட் ஆகாம இது அப்சர்வ் பண்ணி தேவையான நேரத்துல பயிருக்கு விளைச்சல் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது 50% தண்ணியையும் 40% நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களையும் மிச்சப்படுத்தி கொடுக்குது. இது பேசல் அப்ளிகேஷன்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அடி உரங்கள் கொடுப்போம் இல்லையா, வயல்ல நம்ம உழவு செய்ய வரப்போ இல்லையா, அப்பவே நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம கொடுக்கறது மூலியமா மண்ணு கூட ஒன்னோட ஒண்ணு கலந்துக்கும். அப்ப ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போதுதான் இது என்ன பண்ணும், சாயில் கூட பாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம திரும்ப நீர் பாய்ச்சும் போது
இது எல்லாமே என்ன பண்ணும், மண்ணோட மண்ணு கலந்து நம்ம குடுக்கக்கூடிய உரங்களையும், சத்துக்களையும், தண்ணியும் என்ன பண்ணும், ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். சேமிச்சு வச்சுக்கிட்டு பயிருக்கு எப்ப பற்றாக்குறை இருக்கோ, அந்த நேரத்துல என்ன பண்ணும், பயிர் தேவைப்படும்போது என்ன பண்ணும், எடுத்துக்கும். நம்ம அதிகமா குடுத்தாலும் அந்த பயிர் எடுத்துக்கிறது இல்ல. அதனால ஒண்ணு ஆவியா போயிடுது, இல்லன்னா மண்ணுல இருந்து வேஸ்ட்டா போயிடுது. அந்த சீசன்லயே பயிர் எடுத்துக்கிறது இல்ல. இந்த அக்வாஜெல்ல நம்ம குடுக்கறதன் மூலியமா, இது அதனோட ரூட் ஜோன் வேர் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இது அது சேமிச்சு வச்சுக்கிட்டு தேவையான நேரத்துல ரிலீஸ் பண்ணுது. இது பெரும்பாலும் அடி உரங்கள் கூட நம்ம குடுக்குறதும், அந்த கடைசி உழவு நம்ம செய்யும்போது குடுக்குறதும் நல்லது. அத தாண்டி நான் திரும்ப ஒரு டைம் பண்ணதுன்னா, பயிருக்கு தூர் அணைப்போம். மண் அணைப்போம் இல்லையா? எங்க இந்த மரவள்ளிக்கு தூர் அணைப்போம், பருத்திக்கு தூர் அணைப்போம், கரும்புக்கு தூர் அணைப்போம், பூச்செடிகளுக்கு மண் அணைப்போம். இந்த மாதிரியான டைம்ல குடுக்கக்கூடிய உரங்கள் கூட இத நம்ம கலந்து குடுக்கலாம். இதுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எல்லா விதமான வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் கூடயும் கலந்து குடுக்கலாம். எல்லா விதமான செயற்கை உரங்கள் கூடயும் இத தாராளமா கலந்து குடுக்கலாம். இதனோட ரெக்கமெண்டேஷன் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோல இருந்து 2 கிலோ வரையிலும் நம்ம குடுக்கலாம். மரப்பயிருக்கு ஒரு மரத்துக்கு 40 கிராம் வரையிலும் நம்ம இத என்ன பண்ணலாம், தாராளமா கலந்து குடுக்கலாம். ஸோ இது தண்ணியையும் சேமிக்கும். நம்ம குடுக்கக்கூடிய சத்துக்களையும் சேமிச்சு வச்சு, தாவரங்களுக்கு சரியான நேரத்துல குடுக்கும்போது, நம்மளோட பயிர் அறுவடை வரலையும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், சேதம் ஏற்படாம நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரலையும் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதனால நமக்கு ஒரு பக்கம் கெமிக்கல் உரங்களோட தேவை கம்மியாகவும் ஆரம்பிக்குது. அதிகப்படியான ஏக்கர்ல நம்ம பயிர்களையும் பண்ண முடியும். இப்போ 1 ஏக்கருக்கு தான் என்னால தண்ணி கட்டி பயிர் அறுவடை பண்ண முடியுன்ற இடத்துல நம்ம 2 ஏக்கர் வரலையும் பயிர் பண்ணலாம். காரணம் கிட்டத்தட்ட 50% மேல தண்ணியை மிச்சப்படுத்தி நம்ம பயிர்கள பண்ணலாம். இத நம்ம குடுக்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ, இல்ல 10 நாளைக்கு ஒரு டைமோ தண்ணி பாய்ச்சினா போதுமானது. அந்த அளவுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு ஜாஸ்தி. தண்ணிய சேமிச்சு வச்சு பயிர்களுக்கு காயாம நம்ம ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. இது எல்லா விதமான உரங்கள் கூடயும் தாராளமா கலக்கலாம். கெமிக்கல் உரங்கள், இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள் எல்லாத்துக்கூடயும் கலக்கலாம். பயோ கம்போஸ்ட் கூட தாராளமா நம்ம கலந்துக்கலாம். இது அடி உரங்கள் கூடயும் அதுக்கப்புறம் தூர் அணைக்கும்போது மட்டும் கலக்கக்கூடியது. ஒரு ஏக்கருக்கு 1ல இருந்து அதிகபட்சமா 2 கிலோ வரலும் இத நம்ம குடுத்து கலந்து நம்ம அடியிலே நம்ம போட்டுறணும். ஸோ இத வந்து நம்ம புரோடெக் நம்ம குடுப்போம் இல்லையா? அது கூடயும் தாராளமா கலந்துக்கலாம். புரோடெக், ஹியூமிக், 82 இதெல்லாம் கலந்து அடியில கொடுக்கும்போது குடுக்கலாம். ஸோ இத மற்ற உரங்கள் இந்த 20க்கு 20 டிஏபி அடியில குடுத்தோம்னா, அப்பயுமே அது கூடயும் தாராளமா கலந்து குடுக்கலாம். எதுவும் கண்டிஷன்ஸ் அப்ளை கிடையாது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்ணுல அடி உரங்கள் கூட குடுத்துறணும். இல்லன்னா நம்ம தூர் அணைக்கும்போது குடுக்கணும். இதான். சொட்டு நீர் பாசனம்ல தயவு செஞ்சு குடுத்துற வேண்டாம். அதுல நீங்க குடுத்தீங்கன்னா, போயிட்டு அங்க அடப்புல அந்த தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகக்கூடிய பகுதியில அடைப்பு ஏற்படுத்திரும். அங்க வந்து சின்ன சின்னதா மைன்யூட் சாயில் கன்டென்ட்லாம் இருக்கும். இத நீங்க அங்க குடுத்தீங்கன்னா, அங்க உள்ள போய் கட்டியாயிடும். திரும்ப வந்து ஆசிட் விட்டு தான் நம்ம கிளியர் பண்ண வேண்டியது. அதனால சொட்டு நீர்ல இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நேரடியா பிராட்காஸ்டிங் மெத்தட் தூவுதல் முறையில மட்டுமே இத நம்ம பயன்படுத்தணும். ஹோப் இந்த செஷன் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அதாவது நெக்ஸ்ட் மந்த் நம்ம இந்த செகண்ட் செஷன் இந்த பொருட்கள பத்தி எடுக்கும்போது இன்னும் ஜாஸ்தி இத பத்தின ப்ரமோஷன்ஸ் குடுங்க. இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியமான செஷன் மத்த செஷனை விட. ஏன்னா இந்த ஒரு ஒரு பயிரும் ஒரு ஒரு பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சு இதனோட அளவுகள் எவ்வளவு அளவு நம்ம பயன்படுத்தணும், எது எது கூடலாம் கொடுக்கலாம், எந்தெந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும் அப்படின்றது இதுல நம்ம ரொம்ப தெளிவா கொடுப்போம். மற்ற இடத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த ஸ்டேஜ்ல கொடுக்கறது மட்டும் அங்க நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இந்த செஷன் ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டெலகிராம்ல இன்னும் யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அவங்க நேர்ல பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட லிங்க் வந்து இன்னுமே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க எப்படி அவங்க போஸ்ட் பண்ணணும், வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும், இதையும் ஓரளவுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு 3 பயிர்களுக்கு நம்ம உரமிடும் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்க ஏரியாவில் ஏதாவது பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னா அதை நம்மளோட டெலிகிராம் சேனல், என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ என்னோட நம்பர் 9629124982 9629124982. So thank you so much. Thank you.